பேரன பேர் சொன்னீங்கம்மா? லிலி புஷ்பம். லிலி புஷ்பம். சரி, ஓகே. ஆமா, என்ன அற்புதம், என்ன மாதிரி நடந்தது சொல்லுங்க. நான் அப்படியே அதை கட்டி ஒரு 3 நாள் ஜபம் பண்ணேன். அந்த கட்டி எல்லாம் கொஞ்சம் அமுச்சு அதான் வந்து போயிட்டு சரியாயிடுச்சு. நீங்க பார்த்தா அது இருக்கிற எல்லாம் சப்பையாயிடுச்சு. நல்லா இருக்குதுப்பா. ஜபத்தை கேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. கட்டி ரொம்ப விடுதலை ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா 3000 ரூபாய் கட்டாங்க வெட்டி எடுக்கிறதுக்காக. சரிங்கம்மா. சரி, அது ஒரு மாதிரி பிறக்கோல் வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு அந்த கட்டினா அது என்ன மாதிரி கட்டினா எப்படி சலம் வச்சு அந்த மாதிரி கட்டினா அதெல்லாம் இல்லை. ஒரு நமக்கு நான் கல்லு மாதிரி இருக்குல்ல சும்மா சாதா வளர்ந்த மாதிரி அந்த மாதிரி கட்டிதான் அப்படியே அது இருக்கிற அது உள்ள இருக்கிறதெல்லாம் வந்துச்சு. கத்தல் நல்லா இருந்து கொஞ்சம் அப்படியே அப்படியே அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது சொல்லுவேன் 3 நாள் தான், ஒரு வாரம். ஜபம் கேட்கறப்போ அது ஹீல் ஆச்சுங்களா? ஜபம் கேட்கறப்போ சுகமாயிடுச்சு. தண்ணி வச்சு ஜபி சொன்னீங்களா? சரி 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 சரி. தண்ணி வச்சு தான் ஒரு 4 நாள் அப்படி ஜெபிச்சேன். அப்ப 4 நாள் விடுதலை தெரிஞ்சிச்சு நல்லா. ஓ, பிரைஸ் காட், பிரைஸ் காட். வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்னைக்கு சுத்தமா அது உள்ள இருக்கிற மாதிரி ஒரு சோறு மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு எல்லாம். ஆனா வலியெல்லாம் அவ்வளவு இல்ல. அது சரிங்கம்மா. அதெல்லாம் ஒரு 6 மாசமா அப்படி இருந்தது காலில். அது ஓகே ஓகே ஓகே. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். நான் நிச்சயமா ஏன்னா சாட்சிகளை மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக தான். நிச்சயமா நிச்சயமா. எனக்கு முடிஞ்சாலும் ஃப்ரீயா இருந்தா வாட்ஸ்அப்ல எனக்கு போன் அடிங்க, போட்டு விடுங்க. ஓகே ஓகே. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஓகேம்மா. காட் பிளஸ் யூ மா. காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் தம் ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை நமக்காக உலகத்திற்கு அனுப்பினபடியால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு எங்கே வெளிப்படுகிறது? பிரியமானவர்களே, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை இந்த உலகத்தில் அனுப்பினபடியினால் அவருடைய அன்பு வெளிப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பிழைப்பு எதனால்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனால் நாம் பிழைக்கும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அதை தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய கிரியைகளினாலே நாம் பிழைக்க முடியாது என்பதை தேவன் பூரணமாய் அறிந்திருந்தபடியினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அதனாலே அவர் அன்பு வெளிப்பட்டது. ஆகவே தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவரால் அனுப்பப்பட்ட குமாரனை, சிலுவையை எந்த அளவிற்கு பார்க்கிறீர்களோ அந்த அளவிற்கு தேவனுடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், தங்களையே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தாவீது சொன்னது போல, இது என் பலவீனம் என்று சொல்லத்தக்கதாய் தன்னை நோக்கி பார்க்க பார்க்க முடிவிலே தாவீது சொன்னான், இது என் பலவீனம், நான் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிற வருஷங்களை நினைவு கூறுவேன், தேவனுடைய செயல்களை நான் தியானிப்பேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, உங்களை நோக்கி நீங்கள் பார்க்க பார்க்க நீங்கள் பலவீனத்திற்குள் கடந்து செல்லுகிறீர்கள். உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற தேவனை நோக்கி நீங்கள் பார்க்க பார்க்க நீங்கள் பலத்திற்குள் கடந்து வருகிறீர்கள் என்பதை இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதை அல்ல, நீங்கள் எப்படி மாற வேண்டுமோ அதை பாருங்கள். உங்களை மாற்ற அல்ல, அவரை பாருங்கள். அவரே உங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, சொந்த குமாரனாலே நீங்கள் பிழைக்கும்படிக்கு உங்களுக்காக அவரை அனுப்பினதினாலே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது என்பதையும் நீங்கள் இந்த காலை வேளையிலே ஆழமாக தியானித்து சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே அவர் நமக்காக கொடுத்தாராம். ஆகவே அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. பிதாவுடைய அன்பு நம்மேல் வெளிப்பட்டது. தம்முடைய குமாரன் மூலமாக பிதா தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்.
தன் சொந்த குமாரனையே அவர் நமக்காக கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர்களே. தைரியமாக இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். உங்களை அழைத்தவர் உங்களை முற்றும் முடிய அவர் நடத்துவார். உங்கள் கடைசி வரைக்கும், உங்கள் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை விட்டு விலகுவதே இல்லை இனி ஒருபோதும் பிரியமானவர்களே என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தேவன் உங்கள் நெருக்கங்களின் மத்தியிலும் உங்களோடு கூட தான் இருப்பார். உங்கள் போராட்டத்தின் மத்தியிலும் அவர் உங்களோடு கூட தான் இருப்பார். உங்கள் பாடுகளின் மத்தியிலும் அவர் உங்களோடு கூட தான் இருப்பார். நீங்கள் செங்க கெபிக்குள் போடப்பட்டாலும் அங்கே உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அக்கினியிலே போடப்பட்டாலும் அங்கேயும் அவர் உங்களோடு கூட தான் இருப்பார். பிரியமானவர்களே, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். நீ ஆறுகளை கடக்கிற பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய், காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே என்பதை இந்த அதிகாலை வேளையிலே நீ ஆழமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அப்பா பிதாவே, உம்முடைய அன்பு மிகப்பெரியதுப்பா, உம்முடைய அன்பு மிகப்பெரியது. ஹல்லேலூயா. 1000 நாவுகள் போதாது உம்முடைய அன்பை குறித்து பேசுவதற்கு. நீர் எங்கள் மேல் காட்டின அந்த அளவற்ற அன்பு உங்கள் மடியில் இருந்த குமாரனையே கொடுக்கும்படியாக அது ஏவிற்று. உங்கள் குமாரனை நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். ஆமராஜா, எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் வியாதிகள், எங்கள் பலவீனங்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கும்படி, அந்த பாவத்தின் கூரை முறிக்கும்படி, எங்கள் கட்டுகளை அவிழ்க்கும்படி, எங்கள் சங்கிலிகளை தெறிக்க விடும்படி, எங்கள் கண்ணிகளை அறுத்தெறியும்படி நீர் சிலுவையில் எங்களுக்காக பலியானீரே அப்பா. உமக்கு நன்றி இயேசுவே. எங்கள் இரட்சகரே, எங்கள் பலனே, எங்கள் ஆரோக்கியமே, எங்கள் நேசரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவச்சனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டென்பதை இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் ஆழமாக விசுவாசியுங்கள். முன்னேறி செல்லுங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக சென்று காரியங்களை அவர் நடப்பித்து தருவார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய அன்பு உங்கள் கூட இருக்கிறது. ஆகவே பயப்படாதிருங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் அப்பா பிதாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் மீட்பரான எங்கள் பிதா நீரே. எப்பிராயிமை தம்முடைய சிரேஷ்ட புத்திரன் என்று சொன்னவர் அப்பா. நீங்கள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தை நான் அன்பு கூறுகிறேன் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தினவர் அப்பா. நீங்கள் இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்க அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, நிச்சயமாகவே அவருடைய பிரசன்னத்தில் மூழ்குங்க. ஏதோ ஜெபத்தை கேட்டேன், இவர் நல்லா ஜெபிக்கிறார் என்று அல்ல பிரியமானவர்களே. நான் நன்றாக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கவில்லை. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது நீங்கள் தேவ பிரசன்னத்தில் மூழ்கணும். தேவ மகிமையினால் நீங்கள் நிரப்பப்படணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகணும். நீங்கள் மாற்றத்தை காண வேண்டும். ஆக விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அந்த அன்போடு இந்த சிலுவையை உங்கள் கண்களுக்கு முன்பதாக வைத்து நீங்கள் இவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். தம் குமாரனாலே உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உலகத்திற்கு அனுப்பின பிதாவாகிய தேவன் நல்லவர். அவர் ஜோதிகளின் பிதா, மகிமையின் பிதா, இஸ்ரவேலின் பிதா, ஏன் என்னுடைய பிதா. சொல்லுங்கள் பிரியமானவர்களே, என்னோடு இணைந்து சொல்லி பாருங்கள். உங்களுடைய தேவ பிரசன்னம் நிரப்பும். அவரை உயர்த்துகிற பொழுது, மகிமைப்படுத்துகிற பொழுது தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அப்பா பிதாவே என்று சொல்லுங்கள். இரக்கமுள்ள பிதாவே என்று சொல்லுங்கள். மகிமையுள்ளவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்கள். தம்மில் தாமே ஜீவனுள்ளவராயிருக்கிறவராம். அவருடைய ஜீவனை ஒருவரும் எடுக்க முடியாது. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் என்று மாறாதவர் என்று வேதம் சொல்லுகிறது. தம்மில் தாமே அவர் ஜீவனுள்ளவராம். ஜீவனுள்ள பிதா அவர். தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினவர்.
தமது குமாரனுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறவர். எங்கள் அப்பா பிதாவே, உன்னதத்தின் பிதாவை நோக்கி நாம் இந்த அதிகாலை வேளையில் நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பரலோகம் உங்களுக்கு நேராக திறக்கும், சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும், அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். இந்த பிதாவை நீங்கள் குமாரன் மூலமாக உயர்த்துகிற பொழுது, குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறவர். அவர் நித்திய பிதா, எங்கள் பரலோகத்திலிருந்து எங்களோடு பேசுகிற எங்கள் பரமபிதா. அவர் ஆவிகளின் பிதா, என்னை ஆட்கொண்ட பிதா, என்னை உண்டாக்கின பிதா, என்னை நிலைப்படுத்தின பிதா. அவர் அந்தரங்கத்தில் இருக்கிற எங்கள் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற எங்கள் பிதா, வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற எங்கள் பிதா. நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே எங்களுக்கு தேவை என்னதென்று அறிந்து அதை எங்களுக்கு தருகிற பிதா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா. அவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிற பிதா. பிரியமானவர்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற நாம் எல்லோருக்கும் ஒரே பிதா அவரே. நீதியுள்ள பிதா அவர், அவர் ஜீவனுள்ள பிதா. எல்லோரும் சொல்லுங்களேன், அவர் என் பிதா, அவர் என் பிதா, அவர் என் பிதா. தேவரீர் என் இள வயதின் அதிபதி நீர். மகத்துவமுள்ள தெய்வமே, இந்த அதிகாலை வேளையில் உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீர் இரக்கங்களின் பிதா ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இருளின் அதிகாரத்தினின்று எங்களை விடுதலையாக்கின எங்கள் பிதாவே, உமக்கு நன்றி. இயேசு மகராஜாவே, எங்களுக்காக சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நேரத்திலும் நான் என் அப்பா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிற நேரத்திலே, மகிமைப்படுத்துகிற நேரத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். இருள் நீங்கி போகணும், பிசாசுகள் வெளியேறணும், சத்துருக்கள் விலகி போடணும். இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகங்கள் உண்டாகணும். அப்பா ஹல்லேலூயா. எஸ்அப்பா, உங்கள் நாமத்தை நம்பி விசுவாசத்தோடு வந்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அற்புதங்களை பெற்றுக்கொள்வது நிச்சயமே. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சித்தே தீரும். எஸ்டடி அவர் ஸ்திரீயின் வித்து, பிசாசின் தலையை நசுக்குகிறவர். அவர் சமாதான கர்த்தர். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது, அது இம்மானுவேல். ஜனங்களை தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளுபவர். ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அடையாளம் அவரே. கன்னிகை கற்பவதவியாகி பெற்றெடுத்த குமாரன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தோன்றின தொழிலவர். ஈசாயின் வேர்களிலிருந்து எழும்பி செழிக்கும் கிளையவர். ஈசாயின் வேர் அலங்காரமான கர்த்தர், மகிமையான கர்த்தர், நமக்கு பிறந்த பாலகன், நமக்காக கொடுக்கப்பட்ட குமாரன். கர்த்தத்துவத்தை தமது தோளின் மேல் கொண்டவர் அவர். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, தாவீதின் குமாரன், ஆபிரகாமின் குமாரன், இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர். அவர் இம்மானுவேல், நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் யூதருக்கு ராஜாக பிறந்திருக்கிறவர். அவர் கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு அவரே. யூதா ராஜ சிங்கம் அவர். யூதேயா தேசத்தில் பெத்லெஹேமிலிருந்து புறப்படும் பிரபு அவர். உன்னதத்திலிருந்து வருகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டு இந்த நாமத்தை சொல்லி உயர்த்தி கொண்டே வாருங்கள். அவர் எல்லோரிலும் மேலானவர், எல்லார் மேலும் இருக்கிறவர், எல்லோரோடும் இருக்கிறவர், நம் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். நம்முடைய ஞான பிரமாணிகர் அவர், நம்முடைய நியாயாதிபதி, நம்முடைய ராஜாதி ராஜா, நம்மை ரட்சிக்கிறவர் அவர். அவரே நம் தேவன், அவரே நம் கர்த்தர், அவர் ஒருவரே ஆண்டவர், ஒருவரே உன்னதர். சொல்லுங்க பிரியமானவர்களே, அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும். இந்த ஜெபம் எங்கெல்லாம் ஷேர் பண்ணப்படுகிறதோ தேவ நாமம் மகிமைக்கென்று அங்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும். அப்பா, எந்தெந்த பலவீனத்தில் நின்று இயேசுவே என்னை பலப்படுத்தும், சுகப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும், உயர்த்தும், சத்துருக்களின் கண்ணிகளிலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி யாரெல்லாம் அங்கலாய்த்து எசப்பா உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ இப்பொழுதே அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன என்று நீ சொல்லுகிறீர். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை ஆற்றல் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி. எங்களை ஆதரிக்கும் தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. எஸ்டடி ஹல்லேலூயா. தேவனுடைய ஆத்துமாவுக்கு மிகவும் பிரியமானவர் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அவர் தம்முடைய ஆவியை அவர் மேல் அமர பண்ணி இருக்கிறார். அவர் மேல் அளவில்லாமல் தம்முடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார்.
ஹல்லேலூயா, புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துகிறவர். கர்த்தருடைய புயம், ஹல்லேலூயா, எங்களுக்கு வெளிப்பட்ட கர்த்தரின் புயம். இளங்கிளையே, வறண்ட நிலத்திலிருந்து துளிர் விடுகிற வேரே, அழகும் சௌந்தரியமும் இல்லாது சிலுவையிலே தொங்கினீரே, எங்களுக்காகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்கதான ரூபம் இல்லாதிருந்தது. அவ்வளவாய் சிதைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார். இயேசுவே, எங்களுக்காகவே எல்லாவற்றையும் சிலுவையில் செய்தீரே அப்பா. உம்முடைய தழும்புகளால் இதை கேட்கிற பிள்ளைகள் அற்புத சுகத்தை பெற்று கொள்ளட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, நீர் தேவனுக்கு பிரியமானவர் என்று சொல்லப்படுகிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் நேசரே, எங்கள் இன்பமானவரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லீலி புஷ்பமே, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரமே, வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறவரே, வெண்மையும் சிவப்புமானவரே, 10,000 பேர்களில் சிறந்தவரே, முற்றிலும் அழகுள்ளவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உண்மையுள்ள சாட்சி நீரே அப்பா. மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் நீரே. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, நீரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், ஆதியும் அந்தமுமானவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர். முந்தினவரும் பிந்தினவருமானவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. இயேசப்பா, நீர் உயிருள்ள தேவன் அப்பா. 7 குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தரித்திருக்கிறவர். 7 குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகை பொற்கட்சியை கட்டியிருக்கிற மனுஷகுமாரனையே, இந்த அதிகாலை வேளையில் உங்க நாம மகிமைப்படணும் அப்பா. பிசாசுகள் நடுங்கணும் இந்த நேரத்தில். உம்மை உயர்த்துகிற இந்த நேரத்தில் தேவ தூதர்கள் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. உன்னதத்திலிருந்து தேவ தூதர்கள் இப்பொழுது ராஜா ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக காணப்படுவதாக ராஜா. மரணத்துக்கு ஹல்லேலூயா ஏதுவான வியாதிகள் இப்பொழுது மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பாதாளத்திற்குள் ஒருபோதும் என் ஆண்டவர் உன்னை விடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறீர். நீரே முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவரும் நீரே அப்பா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, மாறாதவரே, சத்தியம் உள்ளவரே, தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே, உண்மையுள்ள சாட்சி நீரே, சத்தியமுள்ள சாட்சி நீரே, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிறவர், ஆமேன் எனப்பட்டவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கரம் இந்த அதிகாலை வேளையிலே தொட்டு அப்பா பலப்படுத்துவதற்காக நன்றி. உம்மை துதிக்கிற இந்த நேரத்தில், ஆராதிக்கிற இந்த நேரத்தில் உன்னதத்திலிருந்து ஒரு பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இப்பொழுது வைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா துர்க்கிரியைகளும் இந்த நேரத்தில் விலகி ஓடட்டும் அப்பா. பிசாசின் கிரியைகள் செயலற்று போகட்டும், அதன் தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பாருங்கள். இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே அவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால், அவர் பட்ட அடிகளால், அவர் பட்ட காயங்களால், அவர் சரீரம் பிக்கப்பட்ட அந்த தழும்புகளிலிருந்து வரக்கூடிய வல்லமை இப்பொழுதே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி பாருங்கள். பிரியமானவர்களே, என் பிள்ளைக்கு அற்புத சுகம் உண்டாகும் என்று சொல்லி பாருங்க. என் கணவருக்கு அற்புத சுகம் உண்டாகும் என்று சொல்லி பாருங்க. என் மனைவிக்கு அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகும் என்று சொல்லி பாருங்க. அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன் என்று சொல்லி பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ராஜா இப்பொழுதும் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி, என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகப்படுத்தட்டும் அப்பா. பலவீனத்தில் ஒரு புது பலன் இந்த நாளிலே உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் இதை கேட்கிற பிள்ளைகள் அப்பா உயர பறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. பறந்து காக்கிற பட்சியை போல என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையிலே கேட்கிற பிள்ளைகளை நீர் சூழ்ந்து கொள்ளி
கொள்ளுவீராக ராஜா. தேவ மகிமை அதிகம் அதிகமாக இந்த காலை வேளையில் ஊற்றப்படுவதற்காக நன்றி ராஜா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே இயேசுவே. இந்த நேரத்திலும் கட்டிகள் மறைந்து போகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட கட்டிகளாக இருந்தாலும் சரி அப்பா, சரீரத்தை கெடுக்க வந்திருக்கிற, வேதனைப்படுத்த வந்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் கட்டிகள், ஹல்லேலூயா, பிசாசினால் வரக்கூடிய இந்த கேன்சர் பிரச்சனைகள் அப்பா, அந்த கேன்சர் வியாதிகள், கேன்சர் கட்டிகள், ஹல்லேலூயா, எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சரீரத்தை விட்டு நீங்கி போகட்டும். அற்புத சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உம்முடைய தழும்புகளால் சுகமானோம். இயேசுவின் தழும்புகளால் நான் இப்பொழுது சுகமாகிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. நடக்க முடியாத, எழும்ப முடியாத சகோதரனை எழுந்து நடந்து பார் என்று ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கால்களுக்குள்ள, உங்கள் கரடுகளுக்குள்ள ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்கி கொண்டு இருக்கிறது. விசுவாசத்தோடு நீங்கள் உங்கள் பாதங்களை, உங்கள் கால்களை நீங்கள் தொட்டு சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே என் கால்கள் செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் எழுந்து நடப்பேன், நான் சுகமாவேன் என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடு இந்த அதிகாலை வேளையில் அப்பா செயல்படாத உறுப்புகளை அசைத்து பார்ப்பார்களோ ஒரு ஜீவன் அவர்களுக்குள் இறங்கும். பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த அதிகாலை வேளையில் இறங்கும். அற்புத சுகம் உண்டாகும். சாட்சியுள்ள ஒரு பாத்திரமாக நீங்கள் நிற்பீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளைக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை பில்லி சூனிய போராட்டங்கள், இருளின் அதிகாரங்கள், அந்தகார கிரியைகள், பிரிவினைகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், எண்ணங்களையும் சிந்தைகளையும் கெடுக்கிற பொல்லாத பிசாசுகள், ஹல்லேலூயா, அப்பா உம்முடைய பிள்ளைகள் உயராதபடி, ஹல்லேலூயா, வாழ்க்கையில் அடுத்த படி உயர்ந்து போகாதபடிக்கு தடை செய்கிற எல்லா தடை கற்களும் இயேசுவின் நாமத்தினாலே தடையை கொடுக்கிற பிசாசுகள் எல்லாம் இப்பொழுது விலகி போவதாக. அப்பாலேபோ சாத்தானே என்று சொல்லி நான் பிசாசுகளை துரத்துகிறேன். அப்பாலேபோ சாத்தானே, உன் கிரியைகள் முறியடிக்கப்பட்டது. இனி உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. இதை கேட்கிற பிள்ளைகள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். ஆகவே பிசாசே, உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். I command now in the mighty name of Jesus Christ, hallelujah, remove your hands now in Jesus mighty name. இப்பொழுதே அற்புத சுகமும் உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறை சாபங்கள் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதே ஹல்லேலூயா, இப்பொழுது தலைமுறை சாபங்கள் நீங்கட்டும். ஹல்லேலூயா. பாவங்கள், கட்டுகள் எல்லாம், முடிச்சுகள் எல்லாம் அவிழ்க்கப்படட்டும் அப்பா. இந்த அதிகாலை ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ராஜா சாட்சிகளை சொல்ல என் ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டுவீராக ராஜா. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் ஒவ்வொரு சரீரங்களையும் தொடட்டும். அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும். எந்த கிரியைகளும் இப்பொழுது சரீரத்தில் இருக்க முடியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஜீவனுள்ள வார்த்தையை நான் பேசுகிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். இப்பொழுது பேசுகிற இந்த நேரத்திலே அப்பா ஹல்லேலூயா, இந்த ஜீவனுள்ள சத்தம் ஒவ்வொரு காதுகளுக்குள்ளும் இறங்கி அப்பா அங்கே காணக்கூடிய கிரியைகளை முறியடித்து பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை என் ஆண்டவர் கொடுத்து அப்பா மறுரூபப்படுத்தி நீர் நிலைநிறுத்தி அப்பா உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அதிகாலை வேளையில் உம்முடைய கரங்களில் உம்முடைய செட்டைகளுக்குள்ளே தந்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் அளவில்லாத உம்முடைய சமாதானத்தினாலும் கிருபையினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.